ஆண்மை குறைவு அப்படின்னா என்ன அப்படின்னு டெஃபினிஷன் வரும்போது, ஆணும் பெண்ணும் திருப்தியாகிற வரைக்கும் உடலுறவில் ஈடுபடுவது ஆண்மை குறைவு இல்லாமல் இருப்பது இயல்பானது அப்படின்னு முதல்ல டெஃபினிஷன் வச்சுருந்தாங்க. ஆனால் அது போதாது. ஏன்னா அது ஒரு சப்ஜெக்டிவ். அது ஒருத்தர் 2 நிமிஷம் செக்ஸ் பண்ணால் திருப்தியாக இருக்கும், ஒருத்தருக்கு 20 நிமிஷம் பண்ணாலும் திருப்தி இருக்காது. இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்குது. அப்போது அப்ஜெக்டிவாக தொட்டு உணரக்கூடிய ஆராய்ச்சிகள்லாம் அப்ஜெக்டிவாக தான் இருக்கணும். அப்போது விஞ்ஞானிகள் ஒரு டிவைஸ் கொண்டு வந்தாங்க. கிரேடு 1 டு கிரேடு 4. கிரேடு 1 அப்படின்னா இது ஒரு டோஃபு அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அழுகிய வாழைப்பழம் போல் பெருசாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் உடலுறவில் ஈடுபட முடியாது, சாஃப்டாக இருக்கும். கிரேடு 2 என்பது ஒரு தோலை உரித்த வாழைப்பழம் போல் இருக்கும். இது கிரேடு 2. கிரேடு 3 என்பது தோலோடு கூடிய வாழைப்பழம் போல். இதில் உறவு கொள்ள முடியும். 3லையும் 4லையும் உறவு கொள்ள முடியும். கிரேடு 4ன்றது நல்ல ரிஜிடாக இருக்கும், நல்லா இருக்கும். இது வாழைக்காய் மாதிரி இருக்கும், அல்லது வெள்ளரிக்காய் இல்லை வாழைக்காய்னு வச்சுக்கோங்க. இது தோலோடு கூடிய வாழைப்பழம் கிரேடு 3. கிரேடு 2 என்பது உரித்த வாழைப்பழம். கிரேடு 1 என்பது அழுகிய வாழைப்பழம் இல்லை டோஃபு. சரி, நம்ம உடம்புல இதிலிருந்து கண்டுபிடிக்க முடியுமா? நீங்கள் நெத்தியை தொட்டீங்க அப்படின்னா கிரேடு 4, மூக்கு நுனியை தொட்டீங்கன்னா கிரேடு 3, மேல் உதட்டை தொட்டீங்கன்னா கிரேடு 2, கீழ் உதட்டை தொட்டி சாஃப்டாக இருந்ததுன்னா கிரேடு 1. அப்போது நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம், நமக்கு ஆண்மை குறைவு எப்படி இருக்குது, எந்த லெவலில் இருக்குது. நமக்கு ஆணுறுப்பு தாம்பத்திய உறவு முயற்சி பண்ணும்போது எந்த நிலையில் இருக்கோ அதை வைத்து நம்ம கிரேடு என்ன கிரேடு இருக்குன்றதை தெளிவுபடுத்தலாம். இது ஆராய்ச்சிகளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும்.